தலைவர் விஜய் எங்கு நின்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை என திருவாரூரில் திமுக மாநில செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட பெரும்பெண்ணையூர் பகுதியில் திமுக மூத்த நிர்வாகி செல்லையன் படத்திறப்பு விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக மாநில செய்தி தொடர்பாளருமான TKS இளங்கோவன் கலந்து கொண்டு திருவுருவ படத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி இருக்கும்போது ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளுக்கு மக்கள் வாக்களிப்பார்களே தவிர மற்ற எதையும் பார்க்க மாட்டார்கள் என்றும், யார் எங்கு நின்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை என விஜய் குறித்தான கேள்விக்கு பதிலளித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கடந்த சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சியினருக்கு இருந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் என தெரிவித்தார். இங்கே உருவாக்கி இருக்கின்ற தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகளை பெரிய அளவிலே வழங்கக்கூடிய தொழிற்சாலைகள் என்று அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சி இருக்கும் பொழுது மக்கள் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளுக்கு வாக்களிப்பார்களே தவிர மற்ற எதையும் பார்க்க மாட்டார்கள். எனவே யார் எங்கு நின்றாலும் எங்களுக்கு கவலை. ஆரணி அருகே மனைவி நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் அதே பகுதியைச் சேர்ந்த மண்டப உரிமையாளரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த விண்ணமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் பாரதி. இவரின் மனைவிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் திருமண மண்டப உரிமையாளர் மோகன்குமாருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த பாரதி கடந்த 18ஆம் தேதியன்று இரவு மண்டபத்தின் வெளியே அமர்ந்திருந்த மோகன்குமாரை அதிக மதுபோதையில் வந்த பாரதி கத்தி மற்றும் பீர் பாட்டிலால் சரமாரியாக தாக்கி கொலை செய்ய முயற்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதை பார்த்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த மோகன்குமாரை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள பாரதியை தேடி வருகின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என மதுரை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ். சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்த இவர்களை கொரோனா ஊரடங்கின் போது கட்டுப்பாட்டு நேரத்தை தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி இவர்கள் இருவரையும் போலீசார் கடந்த 2020 ஜூன் 19ஆம் தேதியன்று இரவு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஜூன் 22ஆம் தேதி பெனிக்ஸும் 23ஆம் தேதி ஜெயராமும் உயிரிழந்தார். இதையடுத்து இந்த இரு மரணம் குறித்து சிபிஐ விசாரித்து காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 10 போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 போலீசாரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கியது. மேலும் இவர்களுக்கான தண்டனை விவரம் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. சிபிஐக்கு போன பிறகு வழக்கு ரொம்ப நேர்மையாக நீட்டா போச்சு. அதுக்கு முன்னால பாரதிதாசனவங்களும் அந்த வழக்கினுடைய முதல் ஆரம்ப கட்டத்தில் விசாரணையில் அந்த கமிஷன்லாம் மிக அருமையாக அந்த வழக்கை எடுத்து கொண்டு போனாங்க. இந்த வழக்கில் இன்றைக்கு அனைவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைச்சிருக்கணும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். சோளிங்கர் அருகே பறை இசை கலைஞர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த நிலையில் போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் 190 அம்பேத்கர் தெரு காலனியில் வசிப்பவர் சின்னதுரை. பறை இசை கலைஞரான இவரது மகன் ராஜதுரை கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக வெளியில் செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்பியுள்ளார். பின்னர் இரவு ஆகியும் வீட்டுக்கு வராததால் பெற்றோர்கள் வந்த நிலையில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த நிலையில் நேற்று கொடைக்கல் மலை அடிவாரத்தில் நீர்வரத்து கால்வாய் அருகே வேப்ப மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை கண்ட அங்குள்ளவர்கள் இவர் கொடைக்கல் காலனியைச் சேர்ந்தவர் ராஜதுரை என்பது அறிந்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பொதுமக்களிடம் கருத்து கேட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலின்படி தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பிற்கான குழு திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு தேவையான கருத்துக்களை காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கேட்டு பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஊடக பிரிவு மாநில தலைவர் ஆனந்த் சீனிவாசன்,
தேர்தல் அறிக்கையில் அனைவரும் படிக்கும் வகையில் 5 முதல் 10 பாயிண்ட்கள் மட்டுமே இருக்கும் என்றவர் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வெளியிடுவோம் என்று கூறினார். பட் எங்களோட மெயின் கோரிக்கை வந்து எல்லாரும் இலகமா படிக்கிற மாதிரி 5லேருந்து 10 பாயிண்ட்டுக்கு மேலே. இதுதான் எங்களோட ஐடியா. ஊராக நாங்கள் போய் கேட்டுட்டு இருக்கோம். டெல்டா மாவட்டத்தை தலைவர் தலைமையில் போன வாரம் ஃபுல்லாக கேட்டு நீங்கள் திருப்பி வந்துட்டோம். 30ஆம் தேதிக்குள்ள எங்களோட அறிக்கை ரெடி ஆகிடும், ரிலீஸ் பண்ணிடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.